வணக்கம். தேசிய அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் தமிழக அரசியலை எவ்வாறு தீர்மானிக்கின்றன என்பதை இன்றைய பகுதியில் விரிவாக பார்ப்போம். 2026 பொதுத் தேர்தல் முடிவுகள் முதல் மத்திய அரசின் கொள்கைகள் வரை அனைத்தும் தமிழகத்தின் போக்கை மாற்றியமைத்துள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலில் முதலமைச்சர் மோடி ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 39 தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இது மாநில சுயாட்சி மற்றும் சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியாமல் போனது தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான கொள்கை மோதல்கள் மிக முக்கியமானதாக உள்ளன. குறிப்பாக புதிய கல்விக் கொள்கை மற்றும் நிதி பகிர்வு தொடர்பான பிரச்சினைகள் முன்னிலை பெற்றுள்ளன. தேசிய கல்விக் கொள்கையை திமுக அரசு கடுமையாக எதிர்த்து வருகிறது. இந்தி திணிப்பு முயற்சி என்றும் மாநிலங்களின் கல்வி உரிமையை இது பறிக்கிறது என்றும் தமிழக அரசு குற்றம் சாட்டுகிறது. கல்விக் கொள்கையை அமல்படுத்தாத காரணத்திற்காக சுமார் 2700 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்திருப்பது உச்ச நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விதமாக இருப்பதாக கூறி PM விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு நிராகரித்தது. அதற்கு பதிலாக மாநிலத்தின் சொந்த திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. நிதி பகிர்வு விஷயத்தில் தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்படுவதாக திமுக அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. GST மற்றும் மத்திய வரி பகிர்வில் தமிழகத்தின் பங்கு குறைந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது. தமிழகம் ₹1 வரி செலுத்தினால் அதற்கு கைமாறாக மிக குறைந்த அளவே நிதி திருப்பித் தரப்படுவதாக மாநில கட்சிகள் வாதிடுகின்றன. இது மாநிலத்தின் வளர்ச்சித் திட்டங்களை பாதிக்கிறது. மத்திய அரசு அதிகாரங்களை குவித்து வருவதாகவும் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய அளவில் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகளை பொறுத்தவரை அதிமுக மற்றும் பாஜக இடையிலான உறவு ஒரு புதிராகவே நீடிக்கிறது. 2023 கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது ஒரு முக்கிய திருப்பம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. இது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கு திரட்ட உதவும் என்று கருதப்படுகிறது. ஆனாலும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அதிமுக தலைமையிலேயே தேர்தல் சந்திக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக கூறி வருகிறார். பாஜக தமிழகத்தில் தனது வாக்கு வங்கியை உயர்த்த பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. தமிழக தலைவர்களை தேசிய அளவில் முன்னிறுத்துவது இதில் ஒரு பகுதியாகும். காசி தமிழ் சங்கமம், செங்கோல் நிறுவுதல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் தமிழ் பண்பாட்டோடு தங்களை இணைத்துக் கொள்ள பாஜக முயற்சி செய்கிறது. ஆனால் இது வாக்குகளாக மாறுமா என்பது கேள்விக்குறியே. பாஜகவின் இந்துத்துவா அரசியலுக்கு எதிராக திராவிட மாடல் ஆட்சியை திமுக முன்னிறுத்துகிறது. சமூக நீதியே தமிழக அரசியலின் ஆணிவேராக இன்றும் தொடர்கிறது. இந்த சூழலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வரவு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தலில் இவர் ஒரு முக்கிய சக்தியாக மாறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இளைஞர்கள் மற்றும் முதன்முறை வாக்காளர்களின் ஆதரவை விஜய் குறிவைக்கிறார். இது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்க வாய்ப்புள்ளது. எதிர்காலத்தில் வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களுக்கு இது தண்டனையாக அமையக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டுள்ளன. இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது தமிழகத்தின் உணர்ச்சிகரமான விஷயம். அமித் ஷாவின் மொழி தொடர்பான கருத்துக்கள் தமிழகத்தில் கடும் எதிர்ப்புகளை சந்திப்பது வழக்கம். இது மாநில கட்சிகளுக்கு சாதகமாக அமைகிறது. நிதி ரீதியாக தற்சார்பு அடைய தமிழக அரசு 9% பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. மத்திய அரசின் நிதியை மட்டும் நம்பியிருக்காமல் சொந்த முதலீடுகளை ஈர்க்க முயற்சிக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை தேசிய அளவில் வலுத்து வரும் வேளையில் தமிழகத்திலும் இது ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதமாக மாறியுள்ளது. திமுக இதனை ஆதரிக்கிறது. இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் ஒரு மகா யுத்தமாக அமையப்போகிறது. இதில் தேசிய அரசியலின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது சுவாரஸ்யமானது. தேர்தல் களம் மும்முனை அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டிகளை கொண்டதாக இருக்கலாம். தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளுடன் இணைந்து அல்லது தனித்து போட்டியிடுவது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் மாநில அரசின் நலத்திட்டங்களுக்கு இடையே உள்ள போட்டியும் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒரு திட்டங்களின் போர் என்று கூட அழைக்கப்படலாம். தமிழக அரசியல் எப்போதும் அதன் தனித்துவத்தை காத்து வந்துள்ளது. தேசிய அரசியல் அலைகள் மாநிலத்திற்குள் நுழைய முயன்றாலும் திராவிட அரசியலும் தமிழ் உணர்வும் இன்றும் வலுவாகவே உள்ளன.
மத்திய மண்ட மாநில உறவுகள் என்பது வெறும் அதிகாரம் தொடர்பானது மட்டுமல்ல, அது நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதும் ஆகும். இதில் தமிழகம் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் மாநில உரிமைகள் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துவதே வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளின் முன்னே உள்ள சவால்களாக இருக்கும். தமிழக அரசியலில் தேசியத்தின் பங்கு என்ன என்பதை பார்த்தோம். வரும் தேர்தல்கள் மற்றும் கொள்கை முடிவுகள் இன்னும் பல மாற்றங்களை கொண்டுவரும். நன்றி. 2026 களம் யாருக்கு சாதகமாகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.